மாத அதிகாலை 4:30 மணி. சிங்கப்பூரின் அந்த சிறிய டார்மெட்ரி அறையில் இன்னும் மற்றவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இளங்கோ மெதுவாக எழுந்து தன் போனை பார்க்கிறான். அவனது போன் வால்பேப்பரில் சிரித்துக் கொண்டிருக்கும் அவன் மகள் நிலா. அப்பா, வரும்போது எனக்கு அந்த பேசும் பொம்மை வாங்கிட்டு வருவீங்களா என்று அவள் கடைசியாக பேசிய வாய்ஸ் மெசேஜ் இன்னும் அவன் காதில் ஒலிக்கிறது. ஊருக்கு போய் 2 வருடங்கள் ஆகிவிட்டது. லீவு கிடைக்கவில்லை. அதைவிட முக்கியம், லீவில் போகும் அளவுக்கு கையில் சேமிப்பு இல்லை. இடைவிடாத உழைப்பு. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட். மதிய வெயில் மண்டையை பிளக்கிறது. இளங்கோ சிமெண்ட் மூட்டைகளை தூக்கி சுமக்கிறான். அவன் உடன் சோர்வடைந்தாலும் மனது கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த மாசம் ஓவர் டைம் செஞ்சாதான் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியும், வீட்டுச் செலவுக்கு பணம் அனுப்ப முடியும். அவன் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் கடந்த 3 வருடங்களாக அவனது சம்பளம் உயரவே இல்லை. எல்லாம் ஏறும், ஆனா நம்ம சம்பளம் மட்டும் அப்படியேதான் இருக்கும் அப்படின்னு தனக்கு தானே பேசிக்கிறான். சூப்பர்வைசரின் சித்திரவதை. அப்போது அங்கே வந்த சூப்பர்வைசர் மைக்கேல் வேண்டுமென்றே இளங்கோவை சரியாக வேலை செய்யவில்லை என்று காரணம் காட்டி எல்லார் முன்னிலையிலும் கத்துகிறான். ஏய், என்ன தூங்குறியா? சீக்கிரம் வேலையை முடி, இல்லன்னா உன் பர்மிட் கேன்சல் பண்ணி ஊருக்கு அனுப்பிடுவேன் என்று மிரட்டுகிறான். இளங்கோவுக்கு கோபம் வந்தாலும் தன் குடும்பத்தின் முகம் நினைவுக்கு வருகிறது. சாரி சார், இனிமே கரெக்டா பண்ணிடுறேன் என்று தலை குனிந்து நிற்கிறான். தன் தன்மானத்தை விட தன் மகளின் படிப்பு அவனுக்கு பெரிதாக தெரிகிறது. கடனின் பாரம். மாலையில் வேலை முடிந்து களைப்புடன் திரும்பும்போது ஒரு போன் கால் வருகிறது. ஊரில் கடன் கொடுத்தவன் பேசுகிறான். என்னப்பா இளங்கோ, 3 மாசமா வட்டி மட்டும் தான் வருது. முதலை எப்ப கட்டப் போற? உன் பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற நகையை கடத்திடவா என்று மிரட்டுகிறான். இளங்கோவுக்கு தலை சுற்றுகிறது. பகல் முழுக்க வெயிலில் உழைத்த களைப்பை விடு, இந்த சொற்கள் அவனை அதிகம் வதைக்கின்றன. டார்மெட்டரிக்கு வந்து சோறு கூட இறங்காமல் தண்ணீரை மட்டும் குடித்துவிட்டு படுக்கிறான். மனைவியின் கண்ணீர். இரவு தன் மனைவி போனில் பேசுகிறாள். ஏங்க, உடம்பை பார்த்துக்கோங்க, பணம் அப்புறம் சம்பாதிக்கலாம், நீங்க முதல்ல ஊருக்கு வாங்க, உள்ள உங்க முகத்தையே மறந்துடுவா போல இருக்கு என்று அவள் அழுது கொண்டே சொல்கிறாள். அவளிடம் ஆறுதல் சொல்லக்கூட அவனுக்கு தெம்பு இல்லை. இன்னும் 1 வருஷம் செல்வி, கடனை அடைச்சிட்டா அப்புறம் நான் அங்கேயே வாழ்ந்துடுறேன் என்று வழக்கமான பொய்யைச் சொல்லிவிட்டு இணைப்பை துண்டிக்கிறான். ஒரு சிறிய ஆறுதல். அடுத்த நாள் வேலையிடத்தில் ஒரு இளம் தொழிலாளி தடுமாறி கீழே விழும் முன் காப்பாற்றுகிறாள். பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதை பார்த்த மேனேஜர் இளங்கோவின் உண்மையான பண்பை புரிந்து கொள்கிறான். சூப்பர்வைசர் செய்த கொடுமைகளும் மேனேஜரின் கவனத்திற்கு போகிறது. மேனேஜர் இளங்கோவை அழைத்து, உன் உழைப்பு எனக்கு தெரியும் இளங்கோ, அடுத்த மாசத்தில் இருந்து உனக்கு ஒரு சின்ன ப்ரமோஷனும் சம்பள உயர்வும் தரேன். அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் நீ ஊருக்கு போயிட்டு வர லீவும் தரேன். முடிவு. அந்த நிமிடம் இளங்கோவின் கண் கலங்குகிறது. இத்தனை நாள் வலியும் சூப்பர்வைசரின் ஏச்சுகளும் தூக்கமில்லா இரவுகளும் அந்த ஒரு செய்தியில் மறைந்து போகின்றன. அன்று இரவு டார்மிட்ரி திரும்பும்போது இளங்கோ வழக்கமான கடைக்குச் செல்கிறான். ஆனால் இன்று அவன் வாங்கியது மதுபாட்டில் அல்ல, தன் மகளுக்காக ஒரு அழகான பேசும் பொம்மை. சிங்கப்பூரின் மின்விளக்குகளுக்கு நடுவதே அவன் முகம் முதல் முறையாக பிரகாசமாக தெரிந்தது. கதையின் நீதி. புலம்பெயர் தொழிலாளியின் வாழ்க்கை ஒரு போராட்டக் களம். அதில் அவமானங்களும் கடன்களும் இருந்தாலும் குடும்பத்தின் மீதான அன்பே அவனை தொடர்ந்து ஓட வைக்கிறது. விடாமுயற்சியும் நேர்மையும் ஒரு நாள் நிச்சயம் கதவை திறக்கும்.